கட்சியினுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் கட்சியினுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் பல்லாவரம் மரியாதைக்குரிய பழனி மோசஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஷரத் அவர்களே, அன்பிற்கினிய ஜெகபர்தீன் அவர்களே, இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்த ஹிட்லர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாக துவக்க உரை நிகழ்த்திய காஞ்சிபுரத்தினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா முனுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மேலும் ஒரு பெரிய பெருமை சேர்க்கும் விதமாக இங்கே வருகை தந்து சிறப்பித்த எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில கேம்பெயின் கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா டேவிட் பருண்குமார் அவர்களே, கேம்பெயின் கமிட்டியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த அருமை காஞ்சிபுரத்தினுடைய செயலாளர், மாவட்டத்தினுடைய செயலாளர் கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த மரியாதைக்குரிய தங்கவேல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஆங்காங்க இருக்கின்ற அந்தந்த பகுதியிலிருந்தும் தொகுதிகளினுடைய உள்ளிருந்தும் வெளியிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர்களே, மரியாதைக்குரிய பெயர்களை எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா இந்த ஒரு நாம சந்தித்த தேர்தல்ல, ஏன்னா ஆம் ஆத்மிக்கு வந்ததற்கு பின்னால இவ்வளவு பேர் இப்படி ஆர்வமாக எங்க இருந்தார்கள், இவர்கள் எப்படி வந்தார்கள், இப்படி பம்பரமாக சுழன்றார்களே, அவர்களுடைய பெயரை நான் சொல்லாம இருக்க முடியாது. என்னுடைய அருமை நண்பர் பன்னீர் அவர்கள், இந்த தெருவுல வீதி வீதியாக எங்களை அழைச்சிட்டு போன குணசேகரன் ஐயா அவர்கள், இந்த பகுதியில எங்களை ஒவ்வொரு சந்து குந்துக்கெல்லாம் கொண்டு போனார்கள். அவர் பேச நான் பிரமித்து போனேன். எல்லாம் உண்மையான உள்ளுணர்வோடு பேசினார்கள், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அதே போல இந்த பகுதியில இப்ப அந்த தேர்தலை எப்படி, ஒரு தேர்தல்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கூட்டம், தேர்தலில் போய் எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியாத ஒரு கூட்டம் இது. ஏன்னு கேட்டா வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தா, எதுக்கு வந்தா? வியாபாரம் பண்ண இந்தியாவுக்கு வந்தா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி வியாபாரம் பண்ண வந்த வெள்ளைக்காரன் காலப்போக்குல என்ன ஆனான்னு சொன்னா ஒரு ஆட்சியாளரா மாறி போனான். இதான் உண்மை. ஆனா இந்த நம்ம நாட்டுல என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போறேன், ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு வந்தவர்கள் எல்லாம் வியாபாரிகளாக மாறி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த வியாபாரிகளாகவும் பொறுக்கிகளாகவும் ரவுடிகளாகவும் இங்கே உலாவிக் கொண்டு அரசியல் என்ற பெயரில் இங்கே மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தின் மத்தியில் தங்கங்களாகவும் வைரங்களாகவும் வைடூரியங்களாகவும் இந்த நாட்டை நாம் மாற்ற வேண்டும். ஒரு தரமான அரசியலை, ஒரு தகுதியான அரசியலை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வேண்டும். நம் வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு வந்த என் அன்பு தங்கங்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. முதலில் உங்களுக்கு ஆலந்தூர்ல ராஜேந்திரன் என்கிறவர் எங்களை வீதி வீதியா கொண்டு போனார். மொத்தம் எனக்கு கிடைத்த நாட்கள், இந்த வசீகரனுக்கு இந்த ஆம் ஆத்மியில் எனக்கு இடம் கொடுத்தது, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கொடுத்தது பின்னால்
எனக்கு சரியான கிடைத்தது, மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நாட்கள் என்பது வெறும் 8 நாள். முழுமையாக சொன்னால் இந்த பல்லாவரம் பகுதிக்கு கூட என்னால 1 நாள் 1.5 நாள் தான் வர முடிஞ்சது. தாம்பரம் பகுதிக்கு ஒரே நாள் தான் வர முடிஞ்சது. ஆலந்தூர் பகுதிக்கு ஒரே நாள் தான் செல்ல முடிந்தது. ஆனால் நாங்கள் எங்களுடைய உண்மையான நிலையை வீதி வீதியாக சென்று எடுத்து வைத்தோம். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளின் முகத்திரைகளை வீதி வீதியாக நின்று கிழித்தறிந்தோம். கிழித்ததற்கான விளைவுதான் இன்று ஆம் ஆத்மியினுடைய நேர்மைக்கும் இவர்களுடைய முகத்திரைகளை கிழித்ததன் காரணத்தால் 18,683 பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது போல ஒரு பைசா வாங்கல, எந்த உதவியும் நாங்க கொடுக்கல. அவர்களுக்கும் இல்லை, எங்க கூட வந்த வாலண்டியர்ஸ் இங்க இருக்கிறாங்களே, இவர்கள் அத்துணை பேரும் தானாக பெட்ரோல் போட்டுக்கிட்டு தானாகவே என் பின்னாலேயே பயணித்தார்கள். காலை 6 மணிக்கே வந்து என் வீட்டில் நின்னாங்க. என்ன ஆர்வம்! இப்படிப்பட்ட ஆர்வத்தை நான் எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து அரசியலை பார்த்துக் கொண்டிருப்பவன், சிறு வயதிலிருந்து நான் பத்திரிகையாளராக இருப்பவன். எதையும் ஏன் எதற்கு என்று தட்டி கேட்கின்ற தைரியத்தை, ஆற்றலை, வலிமையை நான் சிறு வயதிலிருந்து வளர்த்துக் கொண்டவன். இருந்தாலும் நான் மக்களுடைய உணர்வுகளை புரிந்தேன். இவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்றால் என்னை பல பேர் கேட்டுக் கொண்டார்கள், நீங்கள் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தல் என்பது நமக்கு ஒரு வலிமையை தந்திருக்கிறது. உண்மையாக சொன்னால் நான் தான் இந்த தொகுதியினுடைய எம்பி. வசீகரன் தான் இங்கு உண்மையான ஓஎம்பி வச்சுக்க, அவுட் சைட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஏன்னா பார்லிமெண்ட் போறோம்னா பப்ளிக் கிட்ட வர்றதே கிடையாது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஜெகத் ரட்சக 4% கூட பார்லிமெண்ட்டுக்கு போகல. நான் அரக்கோணத்துல 4%. நான் சொல்லல, வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாம் ஓபன் டிரான்ஸ்பரண்ட். அதுதான் ஆம் ஆத்மி. தொகுதிக்கு கொடுத்த பணத்தை கூட செலவு செய்ய யோகிதை இல்லாதவர்கள் தான் நம்ம கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க டெல்லியில் எடுத்துக்கங்க, மக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியும் சேர்ந்த ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏக்கள், இன்னும் அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்கு, 4 கோடி ரூபாய் தொகுதி பணம் வந்திருக்கு. அந்த தொகுதி பணத்தை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதற்காக வீதிக்கு போய் மக்களை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அந்த மக்கள்கிட்ட உள்ள ஒவ்வொரு ஹவுசிங் அசோசியேஷனுக்கு போறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போறாங்க. என்ன கேட்கிறாங்க, இங்க என்ன பிரச்சனை, இங்க லைட் சரியில்லையா, எதற்காக சொல்லி கேட்கிறாங்க. தெரு சரியில்லையா, தெரு எப்படி, அதுக்கான முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிற தொகையை எப்படி கொடுக்கிறது, மக்களுக்கு அது தெரியணும். எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, என்னைக்காவது தெரியுமா? கவுன்சிலருக்கு ஃபண்ட் வருது யாருக்காவது தெரியுமா? கவுன்சிலருக்கு ரோடே தெரியாது, எல்லாம் ஃபார்ச்சுனர்ல எல்லாம் போறாங்க எல்லாரும். இங்க எப்படின்னு தெரியல எனக்கு. ஆக இது எதற்காக சொல்றேன்னு சொன்னா, மக்கள் நீங்கள் தெளிவு பெறாத வரை இந்த கேடுகட்ட திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி போன்ற கொள்ளை கூட்டங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாட்டில் வெறும் 17 கோடி ஓட்டுகளை பெற்று, வெறும் 17 கோடிங்க மோடிக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டு. இந்தியாவில் 14 கோடி பேர் தான் இருக்கிறானா? கிட்டத்தட்ட 120 கோடிகளுக்கு மேல இருக்கிற மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த தேசம். 80 கோடி பேர் வாக்காளர்கள், 55 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர்களுக்கு 17 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கிறான். முதல்ல ஞாபகம் வச்சுங்க, 17 கோடி பேர் ஓட்டு போட்டதுல 336 எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு இந்தியாவில் 3.3% ஓட்டு தான் வந்திருக்கு. 37 எம்பிக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மிக்கு எவ்வளவு ஓட்டு தெரியுமா?
கிட்டத்தட்ட 2% மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? 17 கோடியை பிடிச்சிட்டா இந்த நாட்டு இன்னைக்கு நாட்டில் மோடி வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நாட்டுக்கு சனி பிடித்திருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் பெருசா குஜராத்தை காட்டி அதை காட்டி இதை காட்டி வந்துட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாட்டிற்கு இன்று அன்றிலிருந்து ஆபத்து 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு படுகுழியில் தள்ளக்கூடிய ஆபத்துகள் துவங்கிவிட்டது. ஜனநாயகத்தை குடியோடி புதைத்த நாள் தான் அந்த 26. நேற்று பாரு எல்லா கமிட்டியும் கிடைச்சாச்சு. கமிட்டிகள் ஒவ்வொரு பிரதம அமைச்சர் இருக்காருன்னு சொன்னா அடுத்த கமிட்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த கமிட்டி குழு அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க. முதல் மேல்மட்ட குழு இருக்கு, அடுத்த கட்ட குழுக்கள் இருக்கு. இவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிதான் முடிவுகள் எடுக்கப்படணும். இதான் ஜனநாயகம். நேற்று அந்த குழுக்கள் முழுமையாக கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை ஏற்கனவே இந்த சோனியா காந்தி அம்மா இந்த பிரணாப் முகர்ஜியையும் இந்த நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் இங்க இருந்து ப. சிதம்பரம், ஆண்டனி, இவர்களை 3 பேரை நம்பி நாசமா போனவங்க தான் சோனியா காந்தி. இந்த 3 பேர் தான் காங்கிரஸ் கட்சியை குடிதோண்டி புதைத்தவர்கள். இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் அந்த கமிட்டியை ஒழுங்கா செயல்படுத்தாம வச்ச காரணத்தால அந்த கமிட்டி அவர் காங்கிரஸ் அழிச்சார்கள். இவர்கள் தேசத்தை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு மோடி வேற இல்ல, ராஜபக்ஷ வேற இல்ல, ஹிட்லர் வேற இல்ல. என்ன காரணம் சொன்னா அந்த ஜனநாயகத்தை இந்த கமிட்டியை கிடைச்சது ஏன் சொல்லணுமா இல்லையா? ஜனநாயகத்துக்கு உண்டான கமிட்டியை குழுவை கலைத்திருக்கிறார்கள் வந்த உடனே. அது அடுத்தது டீசல் விலை ஏறிச்சில்ல. நேற்று இந்த கடிதம் வேலையா இருந்தது. டீசல் நேற்று ஏறி இருக்கு. கட்டுப்படுத்த யோகியதை இல்லாதவர்கள் கேட்டாருங்க. எல்லா நண்பர் நான் பேசும்போதெல்லாம் பிரமிச்சு போனேன். நான் தான் ரொம்ப நேரம் பேசணும் போல் இருக்கும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இங்க ஜெயராமன் பேசுறது, நமக்குரிய தங்கவேல் அவர்கள், ஒவ்வொருத்தரும் பேசி பார்க்க கந்தசாமி, இவர்கள் நம்ம கட்சி உண்மையிலே ஒரு சரியான நிலையை சென்றடைய இருக்கிறது. ஏன் கேட்டா வீதிக்கு வராமல் நாம் வெற்றி பெற முடியாது. மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் ஆம் ஆத்மி. நேர்மை. அரசியல்வாதினா என்ன அர்த்தம்? அரசியல்வாதினா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா? திருடன். அரசியல் என்றால் திருடன், கொள்ளைக்காரன். கேட்பான், ஏங்க நீங்க அரசியல் கட்சியில இருக்கிறீங்க? ஆமா. பாவம் பிழைக்க ஒண்ணுமே பேரில் ஒரு வீடு கூட வாங்கலையா நீங்க? ஐயோ பாவம் பிழைக்க தெரியாது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் யோகியர்கள் இருந்தால் அவர்களுக்கு பேர் பிழைக்க தெரியாதவர்கள். கொள்ளையடிக்கணும், அந்த ஸ்கார்பியோல வரணும், கையில மோதிரம் போட்டுக்கணும், சட்டை போட்டுக்கணும், பல 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 போட்டுக்கணும், அந்த அப்படி வரணும். அந்த காரில் முன்னாடி உட்கார்ந்து கவுன்சிலர் யோகிதை என்னன்னு ஊருக்கே தெரியும். ஒரு வீடு கட்ட முடியாது, ஒருத்த வீடு கட்ட முடியாது. பிச்சைக்காரனை விட கேவலமா போய் கவுன்சிலர் நிக்கிறான் ஓட்டு கூடு. உங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வந்து கொண்டிருப்பதுதான் ஆம் ஆத்மி. வசீகரன் நாங்களாம் சாதாரண ஆள் இல்ல. ரோட்லயும் பேசுவோம், கோர்ட்லயும் பேசுவோம். உங்களை கொண்டு போய் எங்க நிறுத்துறோமோ அங்க நிறுத்திடுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்து கொண்டுதான் நல்லவர்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டான். இவர்கள் எந்த மூஞ்சியாவது பாருங்க, ஒரு அரசியல்வாதி மூஞ்சி மாதிரி தெரியுது. அரசியல்வாதி இல்ல, அவர்களை போல் அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது. அவர்களை போன்று ஒரு முகத்தை இங்கே பாருங்கள். நல்லவர்களும் படித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டோம். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக புறப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணவேணி சொன்னாங்க தொப்பி போட்டிருக்கிறோம். வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் தொப்பி போட்டாங்க. வெள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டும், வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு இந்த தொப்பியை போட்டோம் எல்லாரும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போட்டார்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் போட்டார்கள், கொடிகாத்த குமரன் போட்டார், செக்கிழுத்த நமக்காக செக்கிழுத்து உயிரிழத்த அந்த மாமேதை பாபு சிதம்பரனார் அடிந்திருந்தார். எதுக்கு போட்டிருந்தாங்க? அந்த வெள்ளக்காரனை விரட்டணுங்கிறதுக்காக. நாங்க 68 வருஷத்துக்கு அப்புறம் தொப்பிய மாட்டோம்.
கேட்க வேணாம் நீங்க எல்லாம். ஏன் நீங்கள் இந்த தொப்பியை போட்டு வித்தியாசமா தொப்பியா எவன் தெரியாத இந்த தொப்பியை போட்டு அலையிறீங்களேன்னு கேட்கணுமா இல்லையா? 68 வருடங்களுக்கு பின்னால் எப்படி அந்த காலத்தில் மகாத்மா காந்தி போன்றவர்கள் நல்லவர்களும் படித்தவர்களும் பொதுமக்களும் இணைந்து போராடி அந்த வெள்ளைக்கார கூட்டத்தை வெளியேற்றினார்களோ அதே போல இந்த கேடுகட்ட கும்பலான திமுக அது ஏற்கனவே தானா சாவரவனை போய் தள்ளி விடக்கூடாது. அனாவசியம் நம்ம கொலைகாரனா போடுவோம். அது இனிமே தேர போறது இல்லை. இனிமே வீல் சேர்ல போறது எந்திரிச்சா ஓட போகுது. இனிமே அது போனா இனிமே ஸ்ட்ரக்சர்ல தான் போகணும். ஆக அந்த நிலைமை இனிமே அது தேராது. மக்கள் மனதில் தெளிவாக பதிந்து விட்டது. இவர்களை விட ஒரு கொடியவர்கள் இந்த தேர்தலில் நம்ம தோத்துட்டோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தமிழக மக்களை பற்றி சொன்னாங்க, சரியா புரிஞ்சுக்கலன்னு. தமிழக மக்களை போன்ற ஒரு தெளிவானவர்கள் இந்தியாவிலே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? நாங்க சொல்லுவோம், இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்ம வருங்கால பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஜாதி மத பேதமில்லாத ஒரு சமுதாயம் அமையணும், நல்லவர்களும் படித்தவர்களுக்கு ஒரு அரசு அமையணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், மது ஒழியணும், நல்ல நல்ல தஞ்சம் ஊழல் என்ற இந்த அரக்கனெல்லாம் ஒழிக்கப்படணும் சொன்னால் இந்த திமுக அதிமுக 2 கட்சி இருக்கவே கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்தோம். அதில் 50% வெற்றி அடைந்து விட்டோம். அந்த 5% திமுக என்ற ஒரு கட்சி எனக்கு தெளிவாக இதோடு முடிஞ்சு போச்சு. நீங்க எந்திரிக்கிறதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு சீட்டு கூட வராம இருந்து வந்தோம். நாங்க இவ்வளவு ஓட்டு வாங்கணும் அந்த கணக்கெல்லாம் இதோட முடிச்சுங்க. நீங்கள் கொள்ளையர்கள் கேடுகட்ட தூஜியில நார்னா மாதிரி நீங்க எதிரையும் நாரல, அந்த அளவுக்கு நாரி இருக்கிறீங்க. இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் நாரி போன கட்சி ஒன்று இந்தியாவில் இருக்குன்னு சொன்னாரு திமுக. அதுக்குன்னு அண்ணா திமுக காரங்க திமுக காரனை திட்டானேன்னு அவன் எப்பவும் சந்தோஷப்படுவான். என்ன இவங்க ரொம்ப யோக்கியமானவர்கள். நீ வாயில வாங்கிட்டே இருங்க. நாங்க இது மாதிரி போறோம். நியாயத்தை பேசுறவன் வெளியில உள்ள போகணும். கேஜ்ரிவாலத்துக்கு உள்ள போடுறான். நியாயம் என்னன்னா இவ்வளவு காலமா இதே நடந்துக்க கொஞ்சம் பாலிசியை கொஞ்சம் மாத்திக்கியன்னு சொன்னாரு. ஒன்னும் தப்பா சொல்லல. இதே சிஸ்டம் இந்த போலீஸ் பழைய வெள்ளக்காரன் காலத்தில் மூலைன்னு ஒருத்தர் எழுதினாரு. தண்டனை சட்டத்தை, இந்திய தண்டனை சட்டத்தை எழுதினாரு. அதே சட்டத்தை வச்சுக்கிட்டு அனுவாயா மாத்தி தொலைங்கன்னு சொன்னா அதுதான் கொஞ்சம் வந்து கேஜ்ரிவால் கொஞ்சம் தானே செஞ்சு பார்த்தாரு. உடனே இந்த மீடியாக்கெல்லாம் அவரு டிராமா பண்றாரு. எங்களை விட ஒரு நல்லவன் நீங்க பார்க்கவே முடியாது. நல்லவர்கள் அடிக்கடி வரமாட்டாங்க, வந்திருக்கிறோம், பயன்படுத்திங்க தயவுசெய்து. இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு முடிவு தலையெழுத்தை, ஏன்னா இந்தியாவுக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டாங்க, தங்கவேல் சொல்லார், நமக்கும் தெரியும். ஆனால் முடித்து வைக்கின்ற பெருமை மகாத்மா காந்தி அவர்களுக்கு தான் கிடைத்தது. அதே போல இந்த காலத்துல லஞ்சத்தை பேசுறான், லஞ்சம் வாங்குறான், ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போக முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல, எங்க சர்டிபிகேட் போனா லஞ்சம் கேட்கிறான். இனிமே கேட்பியா அப்படின்னு கேட்க வந்த கட்சி தான் ஆம் ஆத்மி. எல்லாரும் ஆடி போறீங்க. அதிகாரிகளே, நான் உங்க வீட்டு பிள்ளைக்கு சேர்த்து தான் பேசுறேன். நிக்கிறார் போலீஸ்காரன், அவர் வீட்டு பிள்ளைக்கு சேர்த்து தான் பேசுறேன். திமுக கார நண்பர்களே, உங்க வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து தான் பேசுறேன். உன் சந்ததி வீணா போக கூடாதுன்னு சொல்றேன். அன்புக்குரிய அதிமுக நண்பர்களே, உங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க எல்லாம் தெரியும்னா போய்கிட்டே இருங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லவர்கள், தயவு செய்து இப்பயாவது திருந்தீங்க, மாத்தீங்க. மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த ஆம் ஆத்மி. அரசியல்வாதினா என்னங்க அர்த்தம்? அப்பழுக்கற்றவன் அர்த்தம். அரசியல்வாதி மேல சந்தேகம் வரக்கூடாது. வசீகரன் சரியில்லை, வசீகரன் ஒரு மாதிரியான என்ன செய்யணும்? உடனே அந்த சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பணியாற்றப்பட வேண்டியவன் தான் அரசியல்வாதி. அந்த கெட்ட பேரை வரக்கூடாது. நினைப்பு மக்களுக்கு அந்த நினைப்பை அவர்கள் இப்படித்தான் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அரசியல்வாதிகள் உதாரணம் காட்டுவதற்கு எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யார உதாரணம்? அப்படிலாம் திருத்த முடியாதுங்க. அரசியல்வாதி எல்லாம் திருத்த எங்களை பார்த்து ஏளனமா பேசுறது. ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், நான் ஒரு சமூக போராளி, இந்த மக்களுக்காக எத்தனையோ வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தொடுத்தவன் இந்த வசீகரன். இன்னைக்கு மீட்டிங் நடக்குது. முதல்ல படிச்சு சொன்ன மின்சாரம் திருடாமல் நடைபெறும் அரசியல் பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், யோக்கியம் பேசுற மதிமுக வைகோ, பாமக என்னமோ யோக்கியம் மதுவை பத்தி பேசுறீங்க. இதே பல்லாவரம் பொதுக்கூட்டத்தில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு அன்புமணி நடத்தினார் தெரியுமா? அந்த அன்புமணி மேல வழக்கு போட்டவன் நானு. நீ மின்சாரம் திருடி கூட கூட்டம் போட்டிருக்கேன்னு உன் மேல 1466 ரூபாய் ஃபைன் போட வச்சவன் இந்த வசீகரன். நான் தான் ஆற்காடு வீராசாமி மேல வழக்கு தொடுத்தேன். எதுக்கு தொடுத்தேன்? ஏன்னா எங்களுக்கு மின்சாரம் கொடுக்கிற யோகிதை இன்னும் வரல. நேற்று 1ஆம் தேதியோட இனிமேல் பவர் கட் இல்லைன்னு எங்க பொய் சொல்றது ஒரு அளவு வேணா. இன்னைக்கும் போயிருக்கு, நேற்றும் போயிருக்கு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பித்தலாட்டம் பண்றீங்க? முதல்ல விமர்சனங்களை தாங்கிற சக்தி இந்த அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கணும். பொது வாழ்வுக்கு வந்துட்டீங்கன்னா அது ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம். எங்க மேல நீ அவதூறு வசீகரன் மேல எதை வேணாலும் போடுங்க, அதெல்லாம் விஜயகாந்தோட நிறுத்தீங்க. நாங்கள் எதையும் சந்திக்க தயாரானவர்கள். உங்கள் கேடுகட்ட கேவலமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்தவர்கள் தான் இந்த ஆம் ஆத்மி. அப்ப மின்சாரம் திருடாமல் நடைபெற அரசியல் பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறோமே, எதுக்கடா போட்டிருக்கிறோம்? ஏன்னா எங்களுக்கு மின்சாரம் கொடுக்கிற யோகிதை உங்களுக்கு இல்ல. ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக, அதிமுக, கொள்கைக்கு பேசுற மதிமுக, பெரிய யோகியத்தனம் பேசுற பாமக, இத்தனை பேர் நான் பார்க்கிறேன். என்னடா கோடம்பாக்கம் பிரிட்ஜில் கார்ல ஏறி இறங்குறேன். இறங்கும்போது பார்த்தா ஒரு பக்கம் சூரியனா இருக்கு 2008, ஒரு பக்கம் பார்த்தா ரெட்டலையா இருக்கு. என்ன நடக்குதுன்னு லைட்டு, நமக்கு கரண்ட் இல்லைங்கிறான், இவ்வளவு லைட் போட்டு வச்சிருக்கிறான். நான் யோசிச்சு நின்று பார்த்தேன், என்னடா கூட்டம் நடத்துறாங்களே, இது என்ன என்ன எங்க இருந்து உங்களுக்கு மின்சாரம் வருது? இந்த மைக் செட் வச்சிருக்காருல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அனுமதி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கந்தசாமிக்கு புரிஞ்சிருக்குமே, அனுமதி கேட்கும் போது மைக் செட்டுக்காக போய் லெட்டர் வாங்கிட்டு வாமா. எதுக்கு மைக் செட்டுக்காக லெட்டர்? மைக் செட்டுக்காக லெட்டர் வாங்க கேட்க தெரியுதுல்ல. எங்க இருந்து கரண்ட் வருது கேட்கிற யோகித காவல்துறைக்கு இருக்கா? அதை தட்டி கேட்டவன் வசீகரன். 2008 ஆற்காடு வீராசாமி மேல, இபி சேர்மன் மேல, எனர்ஜி சேர்மன் மேல, காவல்துறை அதிகாரியாக இருந்த ஜெயின் மேல பர்மிஷன் கொடுக்கிறது கூட்டத்துக்கு இவங்க தானே. சேகர் மரியாதைக்குரிய கமிஷனர் சேகர் 5 பேர் மேலையும் வழக்கு தொடர்ந்த. வழக்கு தொடர்ந்து அப்பதான் நீதிபதி கங்குலின்னு பிரச்சனையானார் பாருங்க, அவர் தான் இந்த தீர்ப்பை வழங்கினது. அப்ப அவர் கேட்க, நான் சொன்ன கன்சர்வேஷன் என்ன தெரியுமா? சிக்கனம். மின் சிக்கனத்தை பத்தி அங்க சவத்துல எழுதியிருக்காங்க, பார்த்த ஒரு இடத்துல மின் சிக்கனம் உற்பத்திக்கு இணையானதுன்னு இருக்கு. கடைசியில பார்த்தா டெஸ்ட் எடுத்து நாங்க ஏன் நாமளும் இதே தானே, இனிமே ஆம் ஆத்மி தான் லேட்டா வந்திருக்கலாம். நான் அடிப்படையிலே ஆம் ஆத்மி. அப்ப எடுத்து பார்த்தேன், எவ்வளவுனா இவங்க பண்ற திருட்டு, மின்சார திருட்டு இருக்குல்ல, இது 18% திருட்டு. இந்த பணி ஒழுங்கா மேனேஜ்மெண்ட், மிஸ்மேனேஜ்மெண்ட், எல்லாத்திலும் மேனேஜ்மெண்ட், ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் கிடையாது. நல்ல பொருள் தோன்றது கிடையாது, நல்ல தோன்றது கிடையாது, இவர்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 20% மேல வேஸ்டேஜ் பண்றான். இபி திருட்டு, வேஸ்டேஜ் 19 இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் திருடுறது. இதை இந்த அரசியல்வாதிகளுக்கு புத்தி கற்பித்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு முதல்ல புத்தி வரணும்னு தான் நான் போட்டேன். ஏன்னா நம்ம கரண்ட, நமக்கு கொடுக்க முடியாத கரண்ட ரோட்ல கூட்டம் போடுறான், லைட் போஸ்ட்ல கொக்கி போட்டு ஒரு மின்சார கனெக்ஷன் கொடுக்கறான். கனெக்ஷன் கொடுத்து நம்ம சொத்தை ரோட்லயே திருடுறான, இவனை கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கிறோமே சரியா? முதலில் நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லிதான் இந்த வழக்கை நான் தொடர்ந்து அப்பதான் கங்குலி சொன்னாரு, கன்சர்வேஷன் சிக்கணும்னா, ஆமா நம்ம கூட நிறைய லைட் எல்லாம் இங்க யூஸ் பண்றோம், ஃபேன் எல்லாம் கோர்ட்ல.
ஆக என்ன காரணம் சொன்னா, ஆம் ஆத்மி என்று சொன்னால் நேர்மையாக இருக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. நீங்க எம்பியா இருந்துதான் செய்ய முடியும், எம்எல்ஏ இருந்துதான் செய்ய முடியும், கவுன்சிலா இருந்துதான் கேட்க முடியுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து உங்களுக்கு நாங்க பின்பலம் இருக்கிறோம். ஒவ்வொரு வார்டிலையும் ரெடி ஆயிடுங்க. 10 பேர் வாங்க போதும். எங்க ஆமாட்டி ஒவ்வொரு வார்டிலும் இவர் கேட்டாரு, யாரு விவேகானந்தர் 100 இளைஞர்கள் கேட்டாரு. நீங்க 10 பேர் வேணா, 2 பேர் ஒரு வார்டுக்கு ரெடி பண்ணுங்க. அந்த வார்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் அத்தனையும் அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்தெடுப்போம். அவர்களுக்கு எந்த பிரச்சனை, நான் கேட்கிறேன், ஒரு இபி நம்பர் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு பேர் நிக்கிறீங்களா? கரண்ட் வந்து எடுக்காத போனுக்கு தானே அடிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏஇக்கு போன் கொடுத்துருவோம், அதுக்கு அடுத்து எஸ்சி வரைக்கும் போன் இருக்கு, சேர்மன் கூட போன் கொடுத்துருக்கிறோம். ஏன் போன் அடிச்சு பேச வேண்டியதானே? யோ நீ கரண்ட் இல்லாம இருப்பியா, நான் இருக்கிறேன்னு கேட்க வேண்டியதானே? தினம் 100 பேர் போன் பண்ணா அந்த வேலை தன்னால் நடக்கும். அதிகாரிகள் நல்லவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட தானே சம்பளம் வாங்குறோம், அவங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதாக்கு யார் சம்பளம் கொடுக்குறா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெயலலிதா கருணாநிதிக்கு 1967 குளித்தலை அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு வந்தாரு பாருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருவாரூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற தொகுதி சம்பளம் வரைக்கும் யார் கொடுக்குறா? நம்ம கொடுக்கிறோம். காவல்துறை நண்பர் இருக்கிறாரு, யார் கொடுக்கிறா? நம்ம கொடுக்கிறோம். ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கிறாரு, யார் கொடுக்கிறா? நம்ம கொடுக்கிறோம். விஜயகாந்த் எப்பவுமே டைட்டா இருக்காருல்ல, அவருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறா? எதிர்கட்சி தலைவர். எப்பவுமே சம்பளம் வாங்குற ஒரு ஆள் நீ சட்டசபை எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? அந்த ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து என்ன நினைச்சாங்க, நாட்டை பிடிச்சிட்டா இது மக்கள், அதுதான் ஆம் ஆத்மி சொல்லிக் கொடுக்குது. இந்த நாடு மக்களுக்கானது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சியை மக்கள் தான் செய்யணும், மக்கள் மூலமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதாங்க இந்த கட்சி. ஆனா இங்க இருக்க ஜெயலலிதாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த மாநிலத்தினுடைய ராணி, குயின் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போற தோரணை பின்னாடி போற இத்தனை காரு ஃபியூல் போயிடுச்சு. என்ன ஃபியூல் போயிடுச்சு? ஹிந்துல டெய்லி எழுதால கார் குறையணும், போக்குவரத்து குறையணும் எழுதா. அமைச்சர்கள் பின்னாடி எத்தனை வண்டி போலாம்? மவுண்ட் ரோடு போனா பந்தோபஸ்து. மவுண்ட் ரோடு ஸ்டேஷன்ல போயிங்க கேட்கிறோம், போலீஸ் காட்ட போய் ஒரு வேண்டுகோள் கேட்டா, சார் ஆள் இல்லை சார், எங்க போயிருக்காங்க? பந்தோபஸ்து. மக்களுக்காக நீங்களா? இன்னைக்கு 5 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. இதே வேலை அதிகாரிகள் தாங்க பெர்மனண்டா இருக்கிறவங்க, அவர்களை தான் நம்ம சரி பண்ணணும். அவர்கள் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் கேட்கிற போலீஸ் துறைக்கு மந்திரி தனியா தானே இருக்கணும். அவங்க பிரச்சனையை இப்படி தீர்க்க முடியுமா? ஜெயலலிதா பேச முடியுமா? தன்னுடைய பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிகாரிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா எப்படியா மக்கள் பிரச்சனை தீரும்? அவங்களுக்கு பெல்ட் தேவைன்னா போய் கேட்க முடியாதுங்க. உடனே ஒரு ஷூ இல்லைன்னா உடனே கேட்க முடியாது. ரோட்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க, ரோட்ல இந்த பெயிண்ட் வாங்க எனக்கு எல்லா துறையிலும் ஆள் தெரியும். எனக்கு எல்லா துறையிலும் தெரியும். அந்த பெயிண்ட் போய் வாங்கறதுக்கு அங்க போய் கியூ நிக்கணும், கியூ நின்று காசு கொடுக்கணும். சும்மா இல்ல, லஞ்சம் கொடுத்தாதான் பெயிண்ட் ரோட்டுக்கு வரும். மோசமான ஒரு நிலைமை, நிர்வாகமே கிடையாது. இதெல்லாம் நிர்வாகங்கள் இல்லை. இவர்கள் இதை மாற்றுவதற்கெல்லாம் தயாரா இல்லை. ஒரு நல்ல எந்த போலீஸ் அதிகாரி நினைக்க மாட்டாங்க நாங்க லஞ்சம் வாங்கணும் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் அதுக்கு மேல உள்ளவங்க வாங்கணும். எனக்கு எவ்வளவு வந்துச்சா, அதுக்கு மேல எவ்வளவு வரணும். டிராபிக் எவ்வளவு பிடிச்ச, எவ்வளவு கொண்டு வந்த, இல்லை இதே மாதிரி. ஆக ஒரு நான் கேட்கிறேன், மோடி இன்னைக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு, 10 கட்டளைகள் அதுல போட்டிருக்காங்க. தினமலர் பாருங்க, 10 கட்டளைகள். கட்டளை யார் போடுவா? இவர் யாருங்க கட்டளை போடுறது? அவர் போட்டிருக்காரு கட்டளை, வரிசையா போட்டுட்டு ஒரு கட்டளையில கூட இல்லைங்க ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நான் கேட்கிற ஜெயலலிதா அவர்களே, இந்த கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டா செய்றீங்க, இதெல்லாம் கரெக்டா நடக்குது. எங்களை என்ன பண்ணலாம், இவன் என்ன பேசுறான், இவன் இன்னும் ஏதாவது வாயிலேன்னு வளருவானா, ஏதாவது பண்ணலாமா? ஏன் இது உங்களுக்கு விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற சக்தி இருந்தால் ஒழிய நீங்க ஆட்சியில் இருக்க முடியாது. ஆக
ஒரு மாற்றத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நீங்க ஜனங்க. இதற்கு யார் பொறுப்பு? மதுக்கடை அங்க பாருங்க. நான் காவல்துறை நான் யாரையும் திட்டத்துக்கு வரல. திமுக நண்பர்களே, திமுக எங்களுக்கு எதிரியா? கருணாநிதிக்கு எனக்கு என்ன பர்சனலா ப்ராப்ளமா? ஜெயலலிதாக்கு எங்களுக்கு என்ன தனி ப்ராப்ளமா? டாஸ்மாக் கடை இந்த போலீஸ்காரங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். நீங்க தான் உங்களை தான் நினைக்கிறாங்க. உங்களோட மோசமாக கொள்ளடிக்கிற துறைகள்லாம் இருக்கு, அது வேற. ஆனா நீங்க தான் வெளிச்சத்துக்கு தெரியறவங்க. மக்கள் உங்களை தான் மோசமான ஆள் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உங்களோட மோசமான ஆள்லாம் இருக்கிறான். பெரிய பெரிய முதலெல்லாம் இருக்கிறான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உள்ள போனா அப்படியே புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கிறீங்க. இந்த டாஸ்மாக் கடைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த டாஸ்மாக் கடை, இந்த டாஸ்மாக் கடையில நீங்களே தயார் பண்றீங்க. ஜெயராமன் பேரை புள்ளி உரத்தோட கொடுத்தாருங்க. ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய பினானி தான் சொல்லி நாங்க சொல்லு, இது புள்ளி உரம் சொல்லுது. சசிகலாவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் பங்கு? சாராயம் தயார் பண்றதுல. தமிழ்ல சொன்னா சாராயம் தயார் பண்றது, இங்கிலீஷ்ல ஸ்டைலா சொன்னா டிஸ்டரி. அவங்க வச்சிருக்கிற டிஸ்டரி மிட்டாஸ்ங்கிற கம்பெனியுடைய ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல அவங்களுக்கு பங்கு. தமிழரசின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இல்ல இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஆளுகள். மாமூலுங்கிறான்ல, அந்த மாமூல் கோர்ட்டு பேர்வடிகள். தமிழரசி 19க்கு நம்ம மரியாதைக்குரிய ஒரு யோகியர்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஏதோ அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். அவரும் இந்த டிக்ஷனரியில் இருக்கிறாரு. வெக்கக்கடல காரி துப்பவானா அவரு. இது ஒரு பக்கம். இங்க எனக்கு எது இங்க போட்டிட்டாரு ஒருத்தர், ஜெகத் ரட்சகன். இவர் ஜெகத்துக்கே ரட்சகன் நினைப்பு வருது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒண்ணு ஆளு. அவரு சம சிந்தனை உள்ளவர். இங்க அவ எலைட்னு சொல்லி டிஸ்லரி சாராயங்காச்சர். இதுக்கு முன்னாடி இங்க வேட்பாளர் நின்னார், எம்பியா டிஆர் பாலுன்னு பேர். அவருக்கு என்ன தொழில் தெரியுமா? அவர் மன்னார்குடியில சாராயங்காச்சர். ஆக இவர்களுக்கு எதுக்கு நான் கேவலப்படுத்துறது பேசல, கேவலமானவர்களாக இருக்கிறார்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அவர்களை திட்டணும் இல்ல, அவங்களுக்கு சூடு சோழனை ஒரு இளவும் கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ஏன் கேட்டா தன்னை, அதனால் தான் நாங்கள் முடிவு எடுத்தோம். ஏண்டா வசீகரன் அரசியலுக்கு வரணும்? பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கலாமே. ஜெயராமன் ஏன் அரசியலுக்கு வரணும்? டேவிட் பருண்குமார் ஏன் அரசியலுக்கு வரணும்? பாலகிருஷ்ணன் அரசியலுக்கு வரணும்? எதுக்கு? இவர்களுக்கு இனியவர்களை விட்டால் நம்ம வீட்டுல ஒருத்தனை படிக்க வைடான்னா குடிக்க வச்சுட்டான். இந்த போலீஸ்காரங்களை கேட்கிறேன், இவங்க தானே தயார், நல்லா உங்களுக்கு தெரியும். சாராயத்தை டிஸ்லரியை உற்பத்தி தயார் பண்றது திமுக, அண்ணா திமுக போன்ற இரண்டு கேடுகட்ட கட்சிகள். இவர்களே தயார் செய்கிறார்கள். இவர்களே தமிழ்நாடு முழுக்கவும் ஆங்காங்கு டாஸ்மாக் கிடைக்கல. சரவணன் ஹோட்டல், சரவண பவன் திறக்கலாங்க. 1 திறப்பா, 2 திறப்பா, 3 திறப்பா, துபாயில திறக்கிறான், அமெரிக்கால திறக்கிறான், டெவலப் பண்றான் தொழில். டாஸ்மாக் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு? 20 முதல்ல ஆரம்பம் 3600 கோடியில இருந்து இப்ப அவங்க டெவலப் பண்ணி 24,000 கோடி ரூபாய்க்கு டெவலப் பண்ணி உருவாக்கி வச்சிருக்காங்க சேல்ஸ். தெருவுக்கு தெரு. ஆக நீங்களே தயார் பண்றீங்க. இதை டெவலப் பண்றதுக்கு நீங்களே தெரு தெருவா, இந்த முனைக்கு ஒண்ணு, அந்த முனைக்கு ஒண்ணு, அடுத்த முனைக்கு ஒண்ணு, நீங்களே கடை வச்சு விற்கிறீங்க. கடை வச்சு வித்தா மட்டும் பத்தாது, பக்கத்திலேயே பார் ஒண்ணு திறக்கிறீங்க. வாங்கி நீங்களே அவனுக்கு ஊத்தி கொடுக்குறீங்க. நீங்களே தயார் பண்றீங்க, நீங்களே கடை வச்சு விற்கிறீங்க, நீங்களே பார் வச்சு ஊத்தியும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வாசல்ல ஒரு 100 மோட்டார் சைக்கிள் நிக்குது. இந்த போலீஸ்காரங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது. அப்ப குடிச்ச பொழுது வாங்கிட்டு போய் வீட்லயாவது குடிப்பான், எங்கேயாவது வேற இடத்துலயாவது நடக்கும். அதை விட்டுட்டு அந்தாண்ட கொஞ்சம் தூரம் போட்டுட்டு வருவார் அவரு நிதானமா. அவனை பிடிச்சு நிறுத்திட்டு வாய ஊது, வாய ஊது. கேவலம் வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், இப்படி ஒரு கடை
இங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஆட்டோக்காரங்க தான் எங்களுக்கு எப்பவும், டெல்லியில கூட ஆட்டோக்காரங்க தான் எங்களுக்கு ரொம்ப நண்பர்கள். ஒரு கட்சியை தூக்கி நிறுத்தியவர்கள் பெரும் பங்கு இந்த ஆட்டோக்காரர்களுக்கு உண்டு. அதே போல இன்னைக்கு வழி சொல்றவங்களும் ஆட்டோக்காரங்க தான். இங்கெல்லாம் அப்படின்னா வழி கேட்டா சொல்லுவாங்க, இந்த வழி அப்படியே போங்க, அங்க ஒரு கோயில் இருக்கும் சார், அந்த கோயில் அப்படியே நேரா போங்க, போனீங்கன்னா அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும் சார், அந்த கார்னர்ல திரும்பினீங்கன்னா அங்க ஒரு சர்ச் இருக்கும் சார், இப்படி போனீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த தெருவுக்கு போயிடலாம் சார். இப்ப அப்படி இல்லை, நேரா போங்க சார், அங்க 100 மோட்டார் சைக்கிள் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், அந்த கடையில இருந்து அப்படி ரைட்ல போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் இன்னும் வரும், அப்படியே முடிச்சுட்டு போய் இது கேவலமான நிலைமை. நம்ம பிள்ளைகளை பாழடிக்கிற சின்ன பிள்ளை பையன் சொல்றான், சின்ன பையன் பியர் குடிச்சா தப்பு இல்லைங்கிறான். ஆக ஈஸி அவைலபிலிட்டி, எளிதாக ஒரு பொருளை கிடைக்க செய்து ஒரு தவறான பொருளை இன்னைக்கு WHO சொல்லியிருக்கு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், 10 நிமிஷத்துக்கு ஒருத்தன் சத்திக்கிட்டு வரான் இந்த குடியினால. ஹாஸ்பிட்டல் சுகாதாரம் அதுலயும் நமக்கு இழப்பு. ஒரு மாநாடு நம்ம ஒரு 500 பேர் தான் இருப்போம், இங்க மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேர் இருப்போம். ஆனால் ஜிஹெச் இருக்குல்ல, ஜிஹெச்ல ஒரு நாளைக்கு அங்க இருக்கிறவங்களையும் வந்துட்டு போறவங்களையும் சேர்த்தா 15,000 பேருங்க. எவ்வளவு பெரிய நிர்வாகம். ஒரு கட்சிக்கு 1000 2000 1000 பேர் இருந்தா மாநாடுங்கிறான். அப்படி இல்ல, 1000 10,000 15,000 பேர் வந்துட்டு போற ஒரு மருத்துவமனை. அங்க சுகாதாரத்துறையினுடைய கீழே கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அந்த துறை நாரிப்பு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படி கிடையாது, உங்க இன்சூரன்ஸ் இருக்குல்ல, தெரியுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆமாத்திலே வீதி வீதியாக வருவோம். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் உங்களை சந்திப்போம். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதா, எங்களுக்கு ஓட்டு போடுறது போடாதது உங்க விருப்பம். போட்டா உங்களுக்கு நல்லது, போடலன்னா எங்களுக்கு நல்லதுன்னு நாங்க போயிடுவோம். அந்த ஜிஹெச் போன்ற மருத்துவமனையில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸ் ஆபரேஷன் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ண டாக்டர்ஸுக்கு எல்லாம் இன்சென்டிவ் கொடுக்கறானா. இன்சென்டிவ் தெரியுமா, கூடுதல் ஒரு ஊக்கத்தொகை. அதனால எல்லா டாக்டரும் கத்தியோடு தான் நிக்கிறேன். எல்லா டாக்டரும் ஜிஹெச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா கத்தி எடுத்து வந்துருவான், கத்தி வச்சு கிழிச்சிடுறது. ஏன்னா இன்சூரன்ஸ்ல காசு, இன்சென்டிவ். இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. குடிக்க தண்ணி இருக்க, கார்பரேஷன்ல வர்ற தண்ணியை தைரியமா குடிக்கக்கூடிய மக்கள் இந்த சென்னையில இருக்கிறீங்களா? தாப்ப திறந்து தைரியமா திறந்துட்டு வாய வச்சு குடிப்போம் தெரியுமா? அந்த குடிக்கிற நிலைமை இன்னைக்கு சென்னையில இருக்கா? சென்னையில யாருக்காவது தைரியம் இருக்கா? கேடு எட்டவர்கள் 1967 நம்ம நாட்டு ஆள்றீங்களா, குடிக்கிற தண்ணி கூட கொடுக்க யோகியதை இல்ல. காரி துப்புவானா, துப்புறத்தும் குடிக்க தண்ணி கூட கொடுக்கல, அவனுக்கு ஓட்டு போடுறேன் அலையிறீங்க. ஏசி பஸ் போகுது, ஆனா மூத்திரத்தை மிதிச்சிருக்காங்க, நீங்க ஏசி பஸ்ல போய் ஏறணும். நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஒரு பெண் சொன்னாங்க, அவசரமா வந்து டாய்லெட் போக முடியுமாங்க இந்த நாட்டில், சென்னையில மண் ரோட்ல போக முடியுமா? ஒரு சுத்தமான ஒரு டாய்லெட் உங்களால கொடுக்கிற யோகியதை இருக்கா? மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. மக்கள் நீங்க ஏதாவது கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிறதா உங்க வேலையுமா இருக்கு. நல்லவர்கள் வந்து சொன்னா எங்களை பைத்தியக்கார மாதிரி பாக்குறது. இதுதான் உங்களுக்கு நேர். நான் கேட்கிறேன், ஒழுங்கான கூவத்தை எத்தனை சுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்க? கூவத்தால் என்ன விளைவு தெரியுமா? கவனிங்க நண்பர்களே, ஆங்காங்க இருக்கின்ற நண்பர், எங்க ஆட்கள் எப்போ எங்க பேச்சு கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க முதல்ல. கூவத்தால எல்லாருக்கும் டிபி இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பர்சன்டேஜ்ல வேணா கூட குறைச்சிருக்கலாம், ஒரு ஆய்வு சொல்லுது. யாருக்கு தெரியும்? இதை கேட்க, இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? எங்க இருந்து வந்துச்சு ஓட்டு? எங்க இருந்து வாங்கினீங்க? வீட்டுக்கு வீடு பணம் வந்துச்சு, பணம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? யாருடைய பணம்? ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் கட்சியில் இருந்து போவதாக இருந்தீங்க ஒரு காலத்துல, அரசியலை வேண்டான்னு போறதா இருந்தீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தது. உங்களை ஒரு நல்ல கூட்டம் உங்களை காப்பாற்றியது.
அன்னைக்கு இவ்வளவு பணத்துக்கு எப்படி கொடுத்தீங்க? அன்னைக்கு எங்க கேண்டிடேட்ஸ் மீட்டிங்ல சொல்றாங்க, சார் ஒரு இந்த தேர்தலில் பாருங்க, இந்த மாதிரி தேர்தல் நடந்திருக்கவே முடியாது, இதையெல்லாம் மீறி உங்களுக்கு 20,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க, அதைத்தான் நாங்க சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஊர் இருக்குன்னு சொன்னா ஒரு கேண்டிடேட் நிற்கிறதுக்கு நாங்க 25,000 ரூபாய் கட்டி நிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் கிட்டத்தட்ட 20 டம்மி கேண்டிடேட் போடுறாங்க. முந்திலாம் 1 போடுவாங்க, 20 பேரை தன்னுடைய வேட்பாளர்களாக நிறுத்துறாங்க. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஏஜென்ட்டுகளை ஒவ்வொரு பூத்திலையும் அமைக்கிறாங்க. அந்த பூத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் உனக்கு 30 வீடு பொறுப்பு, இவ்வளவு பணம் வச்சுக்க. ரெக்கார்ட வேணாலும் சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனால் எல்லாம் உண்மை. அந்த 30 வீட்டை நீ பாத்துக்கணும், 30 வீட்டை கவனிச்சுக்கணும். நீ பூத்துல இருக்கணும். அவங்க 30 பேர் எல்லாம் சரியா வந்து போட்டாங்களா? அவர்களை மிரட்டி பணத்தை கொடுத்து மிரட்டி பெற்ற வாக்குகள். 30 பேருக்கு ஒரு வீடு, 30 பேருக்கு ஒரு வீடு கூட தவறாத அளவிற்கு பயங்கரமான மார்க்கெட்டிங் இது. இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு, உங்களுடைய தகுதிக்கு உங்களை முதலமைச்சராக்குனதே பெரிய விஷயம். இதே அதிகபட்சமானது. விட்டுட்டு நீங்க பாருங்க, இந்தியாவில் வந்து நான் நினைச்சேன் மோடி வந்தாரு, கட்சியில் நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வருத்தப்பட்டது ஜெயலலிதா தானா. வெற்றி பெற்றது அவர்கள், வருத்தப்பட்டதும் அவர்கள். 37 எம்பி. எப்படின்னு கேட்டா அசம்பிளி தொகுதியில் 51 ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சதா அர்த்தம். 51 சீட், சாரி 151% சீட்டு வந்தாலே வெற்றி பெற்றதா அர்த்தம். இந்த கிட்டத்தட்ட 90% சீட்டுகள் வந்து எல்லா எம்பி பார்லிமெண்ட் கோண்டாத்தின் தர வேண்டியதுதான். நீங்க கணக்கு போட்டதெல்லாம் போச்சு. இந்தியாவுக்கு பிரதமராக போகிறேன். மக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கு. ஜெயலலிதாவுக்கு தனியா, கருணாநிதிக்கு தனியா எல்லாம் வாங்கல. கருணாநிதி ஒண்ணு, ஜெயலலிதா ஒண்ணு சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 37 சீட்டுகள் பெற்றிருக்கிறேன், 3 முறை முதலமைச்சராக இருக்கிறேன், நான் இன்னொரு ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஓட்டு தான் போடலாம். கருணாநிதி அவர்கள், நான் 5 வருடம் 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன், நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சட்டத்தின்படி முடியாது. ஆகையினால் நண்பர்களே, சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உங்களுக்குத்தான் அதிகாரம். நீங்க இனிமே ஆம் ஆத்மி நண்பர்கள், வாலண்டியர்ஸ், தன்னாளர்கள் தைரியமாக செயல்படுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் தொடர்பு அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே நான் எம்பியாக இருக்கிறேன், என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவியும் செய்ய தயார். முதல்ல நீங்க ட்ரெயின் ஆகுங்க. நான் சொன்ன ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்பார், நான் சொன்ன கலெக்டர் கேட்பார். ஏன்னா இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஜும்லிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 70, ஏன்னா ஒரு இடம் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடம் காலியா இருக்கக்கூடாது. ஒரு காம்பவுண்ட் தனியா ஒரு இடத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த இடத்தை காலியா விட மாட்டான். அது எப்படியாவது அபகரிச்சிடணும். அது திமுக, அண்ணா திமுக, அந்த கொள்கை வேறுபாடுலாம் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இடம் கிடைச்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூட எங்க கொடியை நிடுவான். அது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா மெட்ரோல நான் புடிங்கி எறிஞ்சேன். 70 குடிசைகளை கலெக்டர்கிட்ட கூட்டு பேசினேன். You cannot save the government land. How you are going to save the public? நீங்க இந்த நடவடிக்கை நீங்க எடுக்கலன்னு சொன்னா மந்திரி கிட்ட போய் சொல்லிருக்காங்க, திமுக பேர்ல எம்எல்ஏ போய் சொல்லிருக்காங்க, பல பேர்ட்ட போய் சொல்லிருக்காங்க. அந்த புறம்போக்கு நிலத்தை மக்களுக்கு, அந்த கிராமம் குமுளிங்கிற ஊர் பக்கத்துல, மண்டலூர் பக்கத்துல ரோடு போகும், எல்லாத்தையும் போய் கடைசியா என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், ஒண்ணும் செய்யல, நான் ஒரு கஷ்டம் கூடல. கலெக்டர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் இது, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இல்ல நான் எடுக்கவான்னு கேட்டேன். ஏன்னா நீங்க சட்டத்தில் வழி இருக்கிறது, எதையும் தட்டி கேட்கலாம். தைரியம் என்ற ஒரு சொத்தை மட்டும் சம்பாதியுங்கள். அடுத்த ஒரு வாரத்துல அந்த ஊர் மக்கள் பூரா என்ன தேடி வர்றான். என்னங்கிற எனக்கு சால்வையா போடுறான். என்னன்னு கேட்டேன். சார் அந்த ஏரியா பூரா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. கலெக்டர் பேசி 10 நிமிடத்தில் செங்கல்பட்டு ஆர்டிஓ எனக்கு லைன்ல வர்றாரு. சார் என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை உனக்கு தெரியாதான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்களுக்கு அந்த பிரச்சனை தெரியுது. ஆக மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் ஒவ்வொருவரும் சமூக ஆர்வலராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தட்டி கேட்கின்ற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் பெற்று வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள செய்தாலே போதும்.
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 70 குடிசைகளும் அகற்றி எறியப்பட்டிருக்கிறது. அப்போ சாதாரண மனிதனால செய்ய முடியும். நீங்க இனிமே தட்டி கேட்கின்ற தைரியத்தை வளர்த்துங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள், வேற ஒண்ணும் கிடையாது. வளர்த்துக் கொண்டால் நிச்சயமாக நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். இந்த தேமுதிக இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்னும் தேராது. எங்க புத்திசாலித்தனம் இருந்தா ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே டிஎம்கே, அடுத்தது டிஎம்டிகே ரெடி ஆகிட்டு இருக்கு. பேசினா பப்ளிக் விஜயகாந்த் வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தான். எல்லாருக்கும் தெரியுது இந்த இவர்களும் தவறானவர்கள். ஜெயலலிதா தண்ணி நினைச்சுட்டாங்க, நமக்கு ஓட்டு நிறைய போட்டாங்க, ஜனங்க நமக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்கன்னு. அதெல்லாம் இல்ல, வேற வழி இல்ல. ஒரு ஆளை ஒழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆக இருந்து அந்த மாற்று அடுத்தது தேமுதிகவை க்ளோஸ் பண்ணதே இவங்க தான். ஜெயலலிதாவை விட நெருக்கமானவர், மோடிக்கு நெருக்கமானவர் வேற யாரும் இல்லை இந்த ஸ்டேட்ல. ஜெயலலிதா அவருடைய முதலமைச்சர் பதவியேற்று அங்க போனாங்க, அவர் இங்க வந்தாரு.